ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கருணக்கிழங்கு ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது. அது வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம பண்ணுற மாதிரி கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்குவீங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/4 கிலோ கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய், புளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கை நல்லா கழுவிடுங்க. 4-5 டைம் கழுவிட்டு அதை குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம புளி ஊற வச்சுருக்கிறோம்ல, அதை நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் கூட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி அதில் வெந்தயம் சோம்பு போட்டு நல்லா தாளிச்சு விடுங்க. சோம்பு வெந்தயம் நல்லா தாளிஞ்ச உடனே அதில் பூண்டு பல் இருக்குல்ல, அதை போட்டுருங்க. அது நல்லா வதக்குங்க. இது வதக்குன உடனே சின்ன வெங்காயத்தையும் போட்டு அதோட சேர்த்து நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்த உடனே தக்காளி அதில் சேர்த்து வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்கிறோம்ல கருணக்கிழங்கு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருணக்கிழங்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இதை மூடி வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா கொதி வந்தோடனே அந்த மல்லி மிளகாய் வாசமெல்லாம் போயிடும் இல்லையா. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துடலாம். தேங்காயை சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் சுவையான அட்டகாசமான கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.